ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல தர்ஷிகா விஷால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் கண்டென்ட்டை கொண்டு வர போறானுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை இன்னைக்கு ராத்திரியே கொண்டு வந்துட்டானுங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நேற்றுக்கான எபிசோட்ல தர்ஷிகா ஜாக்லின்ட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு விஷால் மேல ஒரு க்ரஷ் இருக்குது, அவனை பத்தி நினைக்கும் போதா இருக்கட்டும் இல்லைன்னா அவனை பத்தி பேசும்போதா இருக்கட்டும் எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது, அது ரொம்பவே அழகா இருக்கு, நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷால காதல் பண்றேன் அப்படிங்கறத ஜாக்லின்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஜாக்லினுமே இதை விஷால்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, என்னடா உனக்கும் தர்ஷிகாவுக்கு இடையில ஏதாவது இருக்குதா, உன் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நேத்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மாமா எல்லாம் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ராத்திரி விஷால பொறுத்தளவுல தர்ஷிகா கிட்ட நேரடியாவே கேட்கிறாரு, தர்ஷிகா உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கலாமே, எதுக்காக ஜாக்லின் கிட்ட சொல்ற, என்னை பொறுத்தளவு அவளை சுத்தமா பிடிக்காது, அவளை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அப்படின்னாலும் நம்புற அளவுக்கு நல்லவ கிடையாது, அவ என்கிட்ட இப்படிலாம் பேசும்போது எனக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல, ஏதா இருந்தாலும் என்கிட்டயே நேரடியா சொல்லிரு அப்படிமே கேட்கிறாரு. அதுக்கு அந்த இடத்துல தர்ஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மாவே எல்லாரும் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறமா எல்லாருமே கிண்டல் பண்ண தொடங்கிட்டாங்க, நானும் ஆப்போசிட்டா எதுவுமே பேச மாட்டேன், அவங்க சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், எனக்குமே சில இடங்கள்ல உன்னை பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன கலாய்க்கும் போது நான் அவங்களை எதிர்த்து பேசாம நான் அந்த இடத்துல அதை ரசிக்கிறேன் அப்படிங்கறது மட்டும் எனக்கு புரியுது, இதெல்லாம் வச்சுதான் அவ உங்ககிட்ட பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல விஷால் இல்ல தங்கம், நான் அப்படி சொல்ல தங்கம், உனக்கு எதுனாலும் என்கிட்டயே நேரடியா சொல்லலாமே, நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன், நீ வேற யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிற சொல்றாரு. இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷிகா எனக்கு உன் மேல கிரஷ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீட்டுல இருக்கிற பவித்ரா, அன்ஷிதா, ஜாக்லின் இவங்க மூணு பேருக்கும் தான் தெரியும், மத்தவங்க என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க, பவித்ராவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க, ஆனா ஜாக்லினை பொறுத்தளவுல எதுக்காக உங்ககிட்ட இப்படி பேசுறா அப்படிங்கிறது தெரியல, அந்த இடத்துல என்னால தானே உன்னோட பேர் கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா பேசுறாங்க. உடனே விஷால் இதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெளியே இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த நிலைமைக்கு போகுது அப்படின்னா அதுவும் ஓகே தான், ஆனா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற வரைக்கும் கேமா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. தர்ஷிகாவும் அதுதான் சொல்றாங்க, நம்ம கேம் ஷோல இருக்கிறோம், கேம்ல இருக்கும்போது உனக்கு எதிரா நானும் பேசணும், எனக்கு எதிரா நீயும் பேசணும், அதெல்லாம் எனக்குமே புரியுது, இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல உன் மேல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிமே சொல்றாங்க. உடனே விஷால் என்ன இருக்கு சொல்லு, ஓப்பனா சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் இங்க தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லேய் ஏன்டா, போன சீசன்லயும் ரவீனா மணி இவங்க ரெண்டு பேரும் இதே தான் பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் காதலே இல்ல அப்படிங்கறது சீசன் முடியும் போதே தெரிஞ்சிருச்சு, நிக்சன் கிட்ட ரவீனா பேசும்போதெல்லாம் ரவீனாவை நம்ம கழுவி ஊத்ததான் செஞ்சோம், இந்த சீசன்லயும் அதே மாதிரி ஒரு கண்டென்ட் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் தர்ஷியாவை பொறுத்தளவுல விஷால் மேல கிரஷ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை விஷால் கிட்டே நேரடியா சொல்லிட்டாங்க. விஷாலுமே தங்கம் செல்லம்லாம் பேச தொடங்கிட்டாரு. இனி இவங்களோட கண்டென்ட்டை எப்படி கொண்டு போக போறானுங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாமே கண்டென்ட்டுக்காக பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுதே தவிர ஒரிஜினலா எதுவுமே தெரியல. என்னதான் இருந்தாலும் விஷால் தர்ஷிகா இவங்களோட காதல் கண்டென்ட் உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? விஷாலை பொறுத்தளவுல பெண்களை இழிவா பேசிக்கிட்டு இருக்காரு, ஆண்கள் அணியில இருக்கிற ஒரு விஷ பாட்டிலா செயல்பட்டு இருக்காரு, இவருக்கு யாரு மேல என்ன கோபம் இருந்தாலும் அதை நேரடியா கேட்கறதுக்கான தைரியம் கிடையாது, ஒரு தொடை நடிகை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நான் தான் வீரன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசுவாரு, அந்த தைரியம் அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. அதே மாதிரியே சகுனி வேலைகளை நல்லா பண்றாரு, யாரையாவது ஏத்தி விட்டு சண்டை இழுத்து விட தவிர இவர் நேரடியா பேச மாட்டாரு. அதே மாதிரியே பெண்கள் அணியில தர்ஷிகா அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களுமே நேருக்கு நேரம் சண்டை போடாம யாரையாவது தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இவங்க பின்னாடி கமுக்காம உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சரியான பொருத்தம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு பேரோட பொருத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.